இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஹலோ மிஸ்டர் பழைய பழனிசாமி, வாங்கல கொடநாட்டுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவோம். அதாவது மக்களே, இந்த எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவர் மேல இருக்கிற கொடநாடு கொள்ளை வழக்கு வெளியே தெரியக்கூடாது அப்படின்ற காரணம் தான். இப்போ கொடநாடு வழக்கு என்ன அப்படின்றத டீடைலா பாப்போம். அதாவது அடிமைங்க அம்மானு கூப்பிடுற ஜெயலலிதா அதிமுக இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலயும் இருக்கிற கொலை ஊழல் வழக்கு எல்லாத்தையும் போலீஸ்க்கு கூட தெரியாம ஒரு டாக்குமெண்டா கிரியேட் பண்ணி சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் கிட்டயே கையெழுத்த வாங்கி அந்த டாக்குமெண்ட ஃபைல் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போதான் அந்த அமைச்சர் ஜெயலலிதா சொல்றத மட்டும் கேட்டு அடிமையா இருப்பாங்க. அப்படி ரெடி பண்ண எல்லா டாக்குமெண்ட்டும் கொடநாடு எஸ்டேட்ல இருக்கிற பங்களால தான் ஜெயலலிதா வச்சிருந்தாங்க. அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி மேலயும் இருக்கிற கொலை ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ கொடநாட்டுல வச்சிருந்தாங்க ஜெயலலிதா. ஆனா 2016 ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா 2017 வருஷம் பிப்ரவரி 16 முதலமைச்சர் ஆனாரு எடப்பாடி. முதலமைச்சர் ஆன உடனே அதிமுகக்குள்ள அவருக்கு எதிர்ப்புகள் அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு. அதனால கொடநாட்டு பங்களால இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அமைச்சர்கள் எல்லாருமே நாம சொல்றத கேட்பாங்க, சோ எதிர்ப்பு இல்லாம முதலமைச்சரா இருக்கலாம் அப்படின்னு அடியாட்களை கொடநாட்டுக்கு அனுப்பி அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் திருடிட்டு வர சொல்றாரு. ஆனா அங்க போனவங்க அந்த பங்களா வாட்ச்மேனை கொலை பண்ணிட்டு வந்திருக்காங்க. வெறும் பொம்மையும் வாட்சும் திருட வந்தவங்க அப்படின்னு மேலோட்டமா கேஸ முடிச்சிட்டாங்க. கொடநாடு வழக்குக்கு முக்கிய சாட்சி ஜெயலலிதாவோட டிரைவர் கனகராஜ் தான். ஆனா அவரையும் மர்மமான முறையில கொலை பண்றாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த விஷயம் எல்லாம் பாஜகவுக்கு தெரிய வர இந்த கொடநாடு வழக்கு சிபிஐக்கு போக கூடாது, உங்க மேல எந்த கேஸும் வரக்கூடாது, இடி ஐடி ரைட் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா நீங்க எங்க கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு எடப்பாடிய மிரட்டிதான் இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கிறாங்க. இப்ப தெரியுதா இவங்க எதுக்காக இங்க கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு.